இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த ஆளு தன்னுடைய மனைவி கிட்ட வந்து, உனக்கு பசிக்குதா, இந்த நூடுல்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அந்த ஆளோட மனைவி, என்கிட்ட ஏற்கனவே நேத்து சாப்பிட்டு வச்ச பண்ணு மிச்சம் இருக்குன்னு சொல்றா. உடனே கோவமான இந்த பொண்ணோட கணவர் அந்த பண்ணை வாங்கிட்டு, நீ இந்த மாதிரி பழைய உணவெல்லாம் சாப்பிடாத, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ இந்த ஃப்ரெஷ்ஷான நூடுல்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த நூடுல்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு போன் வருது. போனை எடுத்து, டாக்டர் நான் இன்னும் 2 நாள்ல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு என்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்த ஒரு லேடி இவங்க கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் என்னுடைய பணத்தையும் போனையும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு வயித்த ரொம்ப வலிக்குது, நீங்க சாப்பிடுற நூடுல்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு தனக்கு பசிச்சாலும் அந்த நூடுல்ஸ் அந்த லேடி கிட்ட கொடுக்க சொல்லி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் நூடுல்ஸை வாங்கி அந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து நேத்து மிச்சம் வச்சிருந்தவன எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ இந்த லேடி திரும்பவும் வந்து, எனக்கு அந்த நூடுல்ஸ் பத்தல, நீங்க வச்சிருக்க பண்ணையும் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பண்ணை அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் அந்த பண்ணை வாங்கி வேக வேகமா சாப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு பசியில வச்ச பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இந்த லேடி சாப்பிட்டு முடிச்ச உடனே இவங்க கிட்ட, நான் வீட்ல இருந்து வரும்போது என்னுடைய பணத்தையும் போனையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் இப்ப வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, நீங்க எனக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தால் நான் டாக்ஸி பிடித்து வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 500 ரூபாய் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. உடனே இந்த லேடி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு, நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, அப்படி இருந்தும் எதுக்காக யாருன்னே தெரியாத எனக்கு உதவி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணுடைய கணவன் முன்னாடி வந்து, உலகத்துல எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவவில்லை என்றால் நாம என்ன மனிதர்களோட, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் உண்மையான மனிதர்கள்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, நீங்க ரொம்ப நல்ல மனிதர்கள், உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த லேடியோட சூப்பர்வைசர் அங்க வந்து, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே ப்ராடக்ட்டையும் $1 மில்லியன் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இந்த லேடி அந்த பணத்தையும் அந்த ப்ராடக்ட்டையும் வாங்கி இவங்க 2 பேர்கிட்டையும், உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்க இனிமே இந்த மாதிரி கூலி வேலை எல்லாம் செய்யக்கூடாது, நான் ஒரு கம்பெனியோட முதலாளி, நீங்க இனிமே என்னுடைய கம்பெனில வந்து வேலை பாருங்க, இந்த ப்ராடக்ட் வச்சு அதுல இருந்து வர பணத்தை எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த $1 மில்லியன் பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அந்த பெண்ணுடைய கணவர் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டு, மேடம் இதை நாங்க வித்து எங்களுக்கான பங்கை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுத்துறோம், ஆனா இந்த $1 மில்லியன் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாரு. உடனே அந்த லேடி, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு நீங்க தானே சொன்னீங்க, இது உங்களுடைய நல்ல மனசுக்கும் உதவுற குணத்துக்கும் கிடைத்த பரிசு, என்னையும் உங்களுடைய அக்காவா நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கிறார். ஏழ்மையில இருந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த கணவன் மனைவியோட செயலும், இந்த கணவன் மனைவிக்கு உதவி செய்த இந்த கம்பெனி ஓனருடைய செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.